நியூஸ் தமிழ் கழுகு. துரை வைகோவோட ஓவர் சுறுசுறுப்பால திருச்சியில இருந்து மதிமுகவை மொத்தமா ஓரங்கட்டுற முடிவுல இருக்குதான் திருச்சி மாவட்ட திமுக நிர்வாகம். திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாவட்ட திமுகவும் அமைச்சர் நேருவும் மதிமுகவுக்கு ஒதுக்கிய திருச்சியில உதயசூரியன் சின்னத்துல துரை வைகோவை போட்டியிட சொல்ல உயிரே போனாலும் தனி சின்னத்துல தான் போட்டியிடுவேன்னு நேரு இருந்த மேடையிலேயே உணர்ச்சி பெருக்கில பேசின துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்துல நின்னு ஜெயிச்சாரு. இது பழைய கதை. துரை வைகோ வெற்றி பெற்றவுடனே திருச்சிக்கு வர வேண்டிய மத்திய திட்டங்கள், ரயில்வே பணிகள்னு எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாராம். தொகுதிக்காக இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தடவை மத்திய மந்திரிகளை சந்திச்சு பேசி பல திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காராம். அடுத்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஓசைப்படாம திமுகவை விட மதிமுக பேரையும் வைகோ பேரையும் பல இடங்கள்ல பதிய வச்சு திமுகவுக்கு மலைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காராம் துரை வைகோ. இந்த நிலையில மதிமுகவோட முக்கிய நிர்வாகியான டாக்டர் ரொஹையா ஷேக் முகமது திருச்சி கிழக்கு தொகுதியில மதிமுக சார்பில் போட்டியிட முதற்கட்ட வேலைகளை துவங்கி திமுக கிட்ட இருந்து அந்த தொகுதியை வாங்குறதுல மதிமுக உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே திருச்சியில துரை வைகோ பரபரப்பா இருக்கிற நிலையில ஒரு எம்எல்ஏவையும் மதிமுகவுக்கு கொடுத்தா திருச்சியில திமுகவோட எதிர்காலம் என்னன்னு யோசிக்குதான் மாவட்ட தலைமை. அதனால திருச்சி அமைச்சர்களான நேருவும் அன்பில் மகேஷும் திருச்சியில எந்த தொகுதியையும் மதிமுகவுக்கு கொடுக்க கூடாதுன்னு அறிவாலயத்துக்கு அட்வான்ஸா சொல்லி வச்சுட்டாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.